விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஜனமானால் ராக்காலத்தில் வெளிச்சம் காட்டும்படி கர்த்தர் நமக்கு முன் போவா. விசுவாசம் இல்லையா? ஒரு காருக்கு முன்னாடி ஒரு லைட் இருக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு முன்னாடி கர்த்தர் முன்னே போவார். ஹல்லேலூயா. வெளிச்சமா போவார். விசுவாசம் இருக்கிறதா? இந்த ராக்காலத்திலே கர்த்தரை விசுவாசிக்கிற தெய்வ ஜனம். தெய்வ ஜனம் என்றால் யார்? இஸ்ரவேலே நீ என் ஜனமாய் இருக்கிறார். இஸ்ரவேல் என்றால் யார்? பைபிள் சொல்லுகிறது, எத்தனாயிருந்த யாக்கோபு கர்த்தரால் தொடப்பட்டு கர்த்தராகிய தெய்வமே எனக்கு தஞ்சம் என்று சரணடைந்திருந்தால் அவன் இஸ்ரவேல். வாழ்க்கையில பாவத்திலும் சாபத்திலும் அநியாயத்திலும் அக்கிரமத்திலும் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் விடுதலை பெற்ற பெண்மானை போல மாறுவேன் என்று ஆண்டவராகிய கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுகப்பட்ட அத்தனை பேருக்கும் இஸ்ரவேல், நீ இஸ்ரவேலா இருக்கிறாய். இஸ்ரவேலே பயப்படாதே, நான் உன் தேவன். ரட்சிப்பை பெற்றவர்கள் இஸ்ரவேல். நான் உங்களுக்கு தேவனாயிருப்பேன், நீங்கள் எனக்கு ஜனமாயிருப்பீர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கரங்களை தட்டி உற்சாகமாய். அது மட்டுமல்ல, பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றார். அவருடைய ஜனமாயிருப்போம். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறார்கள். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றா அவருடைய பிள்ளைகளாயிருப்போம், அவருடைய ஜனமாயிருப்போம். இந்த ஜனத்தை கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் அவர் வெளிச்சமாய் முன்னே நடந்து நடத்துவார். நம்ம குடும்பத்தை நடத்துவார், நம்ம பிள்ளைகளை ஆண்டவர் நடத்துவார், நம்ம தொழிலை ஆண்டவர் நடத்துவார், நம்முடைய வியாபாரத்தை ஆண்டவர் நடத்துவார். நம்ம என்ன செஞ்சாலும் சரி, ராக்காலம்னு ஒரு கஷ்டம் வந்துச்சா, ஒரு பிரச்சனை வந்துச்சா, நம்ம தெரியாமலேயே சில வேதனைகள் நம்மை குறுக்கிட்டதோ, கர்த்தர் சொல்றார், உன்னை கைவிடவே மாட்டேன். உனக்கே தெரியாம நான் உனக்கு முன்னாடி நடந்து செல்வேன். நான் உனக்கு சொல்லுகிறேன், உனக்கு முன் செல்வதை நீ காண்பாய், நீ அனுபவிப்பாய். உனக்கு வெளிச்சம் காட்ட நான் உனக்கு முன்னே செல்லுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்?